نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றிருந்தால் வெற்றிக்கு சொந்தக்காரனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக சொல்லிவிட்டான். இறையச்சத்தினூடாக மட்டும்தான் நீ எதை எதிர்பார்க்குகின்றாயோ அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதை குர்ஆன் பல இடங்களில் மிக தெளிவாக அழகாக கொடுத்து காட்டியிருக்கிறது. இந்த உலகத்தில் வெற்றியும் மறு உலக வாழ்க்கையினுடைய வெற்றியும், சுருக்கமாக சொல்ல போனால் மனித கோடிகளுடைய மனித வாழ்க்கையினுடைய வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் உள்ளவனாக வாழ்வதில் மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதனை ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலும் தனிமை, கூட்டு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தொழில் துறவுகள், சமூக வாழ்க்கை என்று எனக்கும் உங்களுக்கும் இன்னொரு வாழ்க்கைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை தனிமையிலும் கழிகிறது, குடும்பத்திலும் கழிகிறது, வியாபாரத்திலும் கழிக்கின்றோம், சமூகத்திலும் கழிக்கின்றோம். எந்த இடத்தில் எங்களுடைய வாழ்க்கை நடந்தாலும், ஓடினாலும், வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தாலும் அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அச்சத்துடனும், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும், என்னுடைய விடயங்கள் அனைத்தும் அவனுக்கு தெரியும், அவன் என்னை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றான், அவனுக்கு என்ன உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும், என்னை கண்ணியப்படுத்தவும் முடியும், என்னை கேவலப்படுத்தவும் முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதைத்தான் ஒவ்வொரு குத்பாவிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், பாவங்களை விட்டு விலகி நடந்து கொள்ளுங்கள், நன்மை கர்மங்களை ஆசை ஆர்வத்துடன் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வசியத்து செய்வது, உபதேசம் செய்வதை ஒவ்வொரு ஜும்மாவிலும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வாழ்க்கை நெடுகிலும் எல்லா சந்தர்ப்பங்களுக்கு முன்னால் போய் நின்று பதில் சொல்ல வேண்டுமே என்ற உணர்வுடன் வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த உலகத்தில் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். அந்த சமூகம் உலகத்துடைய எல்லா கர்மங்களுக்கும் அவர்கள் முன்னுதாரணமானவர்கள். எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, குற்றம் செய்தவர் தன்னுடைய குற்றத்தை எப்படி அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது எப்படி குற்றமற்றவனாக சந்திக்க வேண்டும், அதற்கு என்ன தண்டனைகள் உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தண்டனைகளை என்னை சுத்தப்படுத்துங்கள், என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி முன்வந்து தன்னுடைய உயிராக இருக்கட்டும் அதை கூட விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய நபியினால் அப்படிப்பட்ட கட்டியெழுப்பதற்கு முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பினார்கள். அனைத்துக்குமே உதாரணம். தர்மம் செய்வதற்கு உதாரணம், பத்தினித்தனத்துக்கு உதாரணம், வியாபாரம் செய்வதற்கு உதாரணம், தொழில் செய்வதற்கு உதாரணம், பற்றற்றவனாக வாழ்வதற்கு உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களால் உருவாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது எந்த துறையையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் அனைத்து துறையிலும் அவர்கள் துறை சார்ந்தவர்கள். எங்களுக்கு அழகான முன்மாதிரி, எங்களுக்கு அழகான எடுத்துக்காட்டு, எங்களுக்கு அழகான ஒரு படிப்பினை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சஹாபாக்களுடைய வாழ்க்கை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில 3 அம்சங்கள் இருந்தது. 3 விடயங்களை அவர்கள் தனக்குள்ளே உள்வாங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த 3 விடயங்கள் உள்வாங்கப்பட்டதின் காரணமாக இன்று வரைக்கும் அவர்கள் பேசும் பொருளாக மாறிவிட்டார்கள். இன்று வரைக்கும் உம்மத்து உலகம் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் கூட, இஸ்லாத்துக்கு வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் கூட அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையை தேடுகிறார்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை ஆய்வு செய்கிறார்கள். ஏன் காரணம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷ்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வ ரிضவானா. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லிவிட்டு முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், சையதுல் கௌனைன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் உலகுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ரசூல் என்று சொல்லி அல்லாஹ் முடிக்க இல்லை. அடுத்தது சொல்லுகிறான் வல்லதீன மஅஹு, அவர்களுடன் இருந்த சஹாபாக்கள் யாரு தெரியுமா? அவர்களுடன் இருந்த சஹாபாக்கள் யாரு தெரியுமா? ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வ ரிضவானா. அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அவர்களுடைய லட்சியம், அவர்களுடைய அபிலாசை எதுவாக இருந்தது? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் சஹாபாக்களை படித்தால் சஹாபாக்களிடத்தில் இருந்தது என்ன? நான் ஆரம்பத்தில் சொன்ன 3 விஷயங்கள். முதலாவது, சஹாபாக்கள்கிட்ட இருந்த ஒன்று என்னென்றால் ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல், ஆத்மீகம் சார்ந்த மூலதனம். ஆத்மீகம், ஆத்மீகத்தின் உச்சகட்டத்தை அடைந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பயம். ஹஜ்ரத் காமிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விபச்சாரம் செய்து விட்டார்கள். அல்லாஹ் அதையும் நடத்தாட்டி காட்டினான். ஒரு குற்றம் செய்தவன் என்ன செய்ய வேண்டும்? குற்றம் செய்தவன் என்ன செய்ய வேண்டும்? குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை யாரிடத்தில் வந்து சொல்றாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் குற்றம் செஞ்சிட்டேன், தெரியாம நடந்துட்டது, என்ன சுத்தப்படுத்திடுங்க யா அல்லாஹ். உலகத்தை விட்டு பிரிந்து போகக்குள்ள சுத்தவாளியாக போக வேண்டும், சுத்தவாளியாக போக வேண்டும். என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க, நான் செய்வதற்கு தயார். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆத்மீகத்துடைய உச்சகட்டம்.
பாவம் செய்துவிட்டு பாவத்துக்கு தௌபா. எது தௌபா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிக் கொள்றாங்க. அதை கேட்க கூட விருப்பப்பட இல்லை. அதை கேட்க கூட விருப்பப்படல. லா யுஹிப்புல்லாஹு ஜஹ்ர பிஸ்ஸூ. பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்துல மண்டாடு, தௌபா செய். அது என்னிடத்துல வந்து சொல்ல தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ். ஆனாலும் அவர் போய் சொல்லுகிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க விருப்பப்பட இல்லை. முகத்தை அந்த பக்கம் இந்த பக்கமாக திருப்புறாங்க. கடைசியா ஒன்றும் செய்ய முடியல. அல்லாஹ்வுடைய நபி அந்த சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றினாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லக்கத் தாப தௌபத்தன் லவ்ஸிஅத் பைன லாபத்தைல் மதீனா லவஸ்அத்ஹு அவ் கமா கால். சொன்னாங்க இந்த மனிதர் யாரு தெரியுமா? இவர் ஒரு தௌபா செஞ்சிட்டார். குற்றம் செய்தவர் தான், ஆனா தௌபா செஞ்சிட்டார். எப்படிப்பட்ட தௌபா தெரியுமா? மதீனாவுடைய மக்களுக்கு அந்த தௌபாவை பங்கிட்டு கொடுத்தாலும் அது மிஞ்சிவிடும். பனு மதீனா வாசிகளுக்கு அந்த தௌபாவை பங்கிட்டு கொடுத்தாலும் அந்த தௌபாவுக்கு அந்த தௌபா முடியாது. அந்த தௌபாவுடைய பவர் அந்த அளவுக்கு பெரிய தௌபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமூகம் ஒரு ஆத்மீகத்துடைய உச்சகட்டம். இன்றைக்கு நானும் நீங்களும் யோசிக்கணும், ஏண்ட உங்களோட ஆத்மீகம் எங்க இருக்குது? எந்த இடத்தில் இருக்குது? எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. 2 ரக்அத் தொழுக அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே தொழுது முடிக்கலாமா? நான் தக்பீர் கட்டிவிட்டா உலகத்தையே மறந்து விடுவேன், அனைத்தையும் மறந்து விடுவேன். அல்லாஹ்வுடைய தியானத்துல மட்டும்தான், அல்லாஹ்வுடைய சிந்தனையில மட்டும்தான் என்னுடைய காலம் தொழுகையில கழிவு என்று யாருக்கு சொல்லலாம்? ரெண்டு ரக்காத்து தொழ முடியாது. ஆத்மீகத்துடைய பஞ்சம், ஆத்மீகத்துடைய வறுமை எந்த அளவுக்குன்னா தொழுகையில கூட அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம தொழுகின்றோம். ஆத்மீகம் என்பது ஒரு வார்த்தைகளாக மாறிவிட்டது, ஒரு கன்செப்டாக மாறிவிட்டது. நான் நம்மளுக்கு ஹுத்பா செய்து கொண்டிருக்கிறேன் ஆத்மீகத்தை பத்தி. இது ஆத்மீகம் அல்ல, ஆத்மீகத்தை பற்றி ஒரு அறிவுரை. என்னுடைய ஆத்மீகம் எங்கிருக்கிறது? எனக்கு தக்பீர் கட்டினா என்ன சிந்தனைகள் வருகிறது? குர்ஆனை கையில் எடுத்தா எனக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே குர்ஆன் ஓத முடியுமா? கையில தஸ்பீஹ் எடுத்து உலகத்தையே மறந்து அல்லாஹ்வை திக்ர் செய்ய முடியுமா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் தனியே உட்கார்ந்து யோசிக்க வேண்டும், என்னுடைய ஆத்மீகம் எங்கிருக்கிறது? என்னுடைய ஆத்மீகம் எங்கிருக்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது. உள்ளத்தில் நோய் இருக்கிறது. டாக்டர்கிட்ட போனோம், வைத்தியர் சொன்னாரே உன்னுடைய உடம்புல நோய் இருக்குது, வைத்தியத்துக்கு இதுக்கு பரிகாரம் தேடிக்கொள், மருந்துகை செய், மாத்திரைகளை பாதி என்று சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணினாரு, அவர் புத்தி சொன்னாரு. டாக்டர் சொன்ன புத்திமதியை நாங்க கேட்க இல்லை. நாங்க மௌத்தாகிட்டோம். நோய் கூடிவிட்டது, நோய் அதிகரித்து விட்டது, நோயினால் அவதிப்படுகின்றோம். அப்ப மக்கள் சொல்லுவாங்க, ஏற்கனவே இவருக்கு சொல்லப்பட்டது, இவருக்கு ஏற்கனவே அறிவுரைகள் வழங்கப்பட்டது, இப்ப நோய் கூடிவிட்டது, நோய் கண்ட்ரோலுக்கு மேல கட்டுப்பாட்டை இழந்து நோய் உடம்பு முழுக்க பரவிவிட்டது என்று சொல்லி நாங்க சொல்லுவது போல அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது. நாங்க வைத்தியம் செய்ய சொன்னோம், உள்ளத்தை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க சொன்னோம், உள்ளத்தை கொஞ்சம் பரிசீலனை செய்ய சொன்னோம், அவங்க கேட்க இல்ல. ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா, இன்னமும் நோய் கூடிக்கொண்டே போயிருக்குது. நோய் அதிகரித்து விட்டது. எந்த அளவுக்கு நோய் அதிகரித்து விட்டால் 2 ரக்காத்து தஹஜ்ஜுக்கு கூட அல்லாஹ்வுடைய சிந்தனையில தொழ முடியாத கட்டத்துக்கு நாங்க தள்ளப்பட்டு விட்டோம். 2 ரக்காத்து தொழுக. ஒரு கிறிஸ்தவ ஃபாதர், ஒரு ராஹிப், ஒரு துறவி அல்லாஹ்விடத்துல கேள்வி கேட்டாரு, யா அல்லாஹ், உனக்கு மாறு செய்த மக்களை நீ ஆகிரத்துல தண்டிப்பாய் என்பது எங்களுக்கு தெரியும், நரகம் இருக்குது,
நரகத்தில் வேதனை செய்வாய், ஜபானிய மலக்குமார் இருக்கிறாங்க, வேதனை நடக்கும், அது எங்களுக்கு தெரியும். உலகத்தில் எப்படி நீ அதாபு செய்கிறாய்? வலஹும் அஸாபுன் அலீமுன் பிமா கானூ யக்திபூன். நீ சொல்லுகிறாய் உலகத்தில் வேதனை இருக்குது, உலகத்தில் அவர்களை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறாயே, எப்படிப்பட்ட சோதனை? யா அல்லாஹ், அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னான்? உஹ்ரிமுஹும் மின் லஸ்ஸத்தி, என்னை முனாஜாத்து செய்வதில் இருக்கக்கூடிய இன்பத்தை அவர்களுக்கு கொடுக்க மாட்டேன். என்னை முனாஜாத்து செய்யும் பொழுது, என்னுடன் உரையாடும் பொழுது, என்னுடன் கரைக்கும் பொழுது, என்னை தியானத்து செய்யும் பொழுது, என்னுடன் முஹாசபா செய்யும் பொழுது அவர்களுக்கு நான் அந்த லஸ்ஸா, அந்த இன்பத்தை கொடுக்க மாட்டேன், அது பறிக்கப்பட்டுவிடும். உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால், நல்ல இனிப்பு பண்டம் நல்ல ருசிக்குது, ஆனா என்னுடைய வாய் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, சுவை கிடைக்குதில்லை, உறப்பு இனிப்பு உண்டாகவே இருக்குது. இன்றைக்கு எங்கட எல்லாம் அப்படித்தான், எல்லாம் இருக்குது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளத்துல நிம்மதியை காணும். உள்ளத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, தொழிலும் பிரச்சனை, மனைவியும் பிரச்சனை, குழந்தைகளும் பிரச்சனை, சம்பந்தியும் பிரச்சனை, சகலையும் பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை, ஊர்லயும் பிரச்சனை, நாட்டிலையும் பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை. அல்லாஹ் சொல்லுகிறான் வலஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ் தரக்கூடிய ஆகப்பெரிய அஸாப் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் 2 ரக்காத்து உள்ளச்சத்தோட இறையச்சத்தோட தொழுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காம இருப்பது ஆகப்பெரிய தண்டனை. ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ, இந்த ஆத்மீகம் எங்க இருக்குது, எந்த இடத்துல நான் இருக்கிறேன்? நான் தனிமையில இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன்? சபையில, கூட்டத்துல, பப்ளிக்ல இருக்கும் பொழுது எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கூட்டத்தில, சமூகத்தில் இருக்கும் பொழுது எதை பார்க்க மாட்டோமோ அதை தனிமையில பார்க்கிறோம் என்றிருந்தா நாங்கள் நோயாளிகள். பெற்றோர்களுக்கு முன்னால எதை சோசியல் மீடியாவில் பார்க்க மாட்டோமோ, எதை இணையதளங்கள்ல பார்க்க மாட்டோமோ, குடும்பத்தில் இருந்து கொண்டு எதை இணையதளத்தில் பகிரங்கமாக பப்ளிக்காக பார்க்க மாட்டோமோ அதை தனிய ஒருத்தர் பார்க்கிறார் என்றிருந்தால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் ஒரு நோயாளி, என் உள்ளம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. என்னுடைய பப்ளிக் லைஃபும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் வித்தியாசப்படுகிறது, முரண்படுகிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமூகத்துடைய முதல் படிப்பினை என்ன தெரியுமா? ஆத்மீகத்தின் உச்சகட்டத்தை அடைந்திருந்தார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு zikr செய்து கொண்டிருக்கிறார். zikr, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், zikr செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன பிலால் செய்தி, என்ன அபூ ஹுரைரா செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்வீங்க என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர் சொல்ல இல்ல, zikr செய்கிறேன் என்று சொல்ல இல்ல. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்தில் மரம் நாட்டிக் கொண்டிருக்கிறேன், சுவர்க்கத்தில் மரம் நாட்டிக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். zikr செய்வதும் சுவர்க்கத்துக்காக வேண்டி, zikr செய்வதும் சுவர்க்கத்தில் மரம் நாட்டிக் கொண்டிருக்கிறேன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒரு மனிதர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஒரு ஆட்டை எனக்கு கொடுத்துடு, உன் எஜமான்ட்ட சொல்லு, அந்த ஆட்டை ஓடாய் கவ்வி கொண்டு போய்விட்டது, நான் உனக்கு பணம் கொடுத்துடுறேன், உனக்கு பணம் கிடைக்கும் தானே, ஓநாய்கள் வந்து ஆடுகளை சாப்பிடுவது வழக்கம் தானே என்று சொல்லி எஜமான்ட்ட போய் சொன்னா, உன் எஜமான் உன்னை ஏற்றுக்கொள்வாரு, நம்பிடுவாரு என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்க? என்ற எஜமான ஏமாத்திடலாம், என்ற முதலாளி ஏமாத்தலாம், என்ற அரசாங்கத்தை ஏமாத்தலாம், என்ற குடிமக்கள் ஏமாத்தலாம், என்ற பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள் ஏமாத்தலாம், எனக்கு யாரையும் ஏமாத்தி விடலாம். அல்லாஹ் எங்க இருக்கிறார்? அல்லாஹ் எப்படி ஏமாற்றுவது? என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கிறானே, என்ன பார்த்து கொண்டே இருக்கிறானே, கேட்டுக்கொண்டே இருக்கிறானே, சுப்ஹானல்லாஹ், நான் எப்படி அவனை ஏமாற்றுவது?
அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உணர்வை நானும் நீங்களும் எனக்கும் உங்களுக்கும் உள்ள டெவலப் பண்ண வேண்டும், நாங்கள் வளர்த்திருக்க வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இது சஹாபாக்கள் இருந்த முதலாவது பண்பு. இரண்டாவது பண்பு, சஹாபாக்களுடைய பண்பு என்ன தெரியுமா? சஹாபாக்கள் இருந்த இரண்டாவது குவாலிட்டி ப்ரொஃபஷனல் கேபிட்டல். அவர்கள் சாதாரண மக்கள் அல்ல. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு துறையில அவர்கள் துறை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் துறை சார்ந்தவர்கள். பணக்காரன் வேணுமா? அப்துல் ரஹ்மான் அவுஃப் பாருங்க, பணக்காரனாக. எப்படிப்பட்ட பணக்காரன்? சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா பார்க்கணுமா? ஒரு பணக்காரனாக பாருங்க. ஒரு ஏழையா? பிலால பாருங்க, எப்படிப்பட்ட ஏழை. அபூ ஹுரைராவை பாருங்க, ஒரு ஏழை. எப்படி வாழ்ந்தாங்க? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா பார்க்கணுமா? ஒரு அரசியல்வாதியை பாருங்க, எப்படிப்பட்ட அரசியல் செய்தார்கள், எப்படிப்பட்ட ஆட்சி. அவங்களுக்கு இருந்த கவலை என்ன? அவங்களுக்கு இருந்த கவலை என்ன? உமருடைய ஆசைகள் என்ன? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட கருணை கொண்டவர்! சுப்ஹானல்லாஹ். அவருடைய கருணை, அவருடைய அன்பு மக்களின் மீது, உம்மத்தின் மீது எப்படி இருந்தது! அலி ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட நீதி அரசர்! எப்படி நீதி செலுத்தினார்கள் சமூகத்துக்கு மத்தியில! நபியுடைய சஹாபாக்களை படித்தா அவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ். அவங்கள்ட்ட இருந்த திறமைகள், வளங்கள், ஆளுமைகள் வித்தியாசமானது. அவர்கள் சாதாரண மக்கள் அல்ல. இன்னைக்கு அவர்களை படிக்கிறாங்க. அரசியலை பத்தி படிக்கணும்டா உமருடைய வாழ்க்கையை கட்டாயம் படிக்கணும். அரசியல் யாப்பு செய்யணும்டா உமருடைய அரசியல் யாப்பு தெரியணும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சஹாபாக்களை வெறுமனே ஒரு பள்ளி வாசலுக்குள்ள இருந்து கொண்டு வெறுமனே ஜிக்ரிலையும் ஔராதிலையும் காலத்தை கழித்த ஒரு கூட்டமாக நீங்க பார்க்க வேண்டாம். அவர்கள் சமூகத்தில் புரட்சி செய்தார்கள், சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தார்கள், சமூகத்தில் திருத்தங்களை கொண்டு வந்தார்கள், சமூகத்துடைய அனாச்சாரங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள், சமூகத்தில் உண்மையை உரைத்தார்கள், சமூகத்தில் உண்மையை உரத்து சொன்னார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சஹாபாக்களிடம் இருந்த அந்த ப்ரொஃபஷனல் கேபிட்டல் அது ஆச்சரியமானது. அது ஆச்சரியம். இன்றைக்கு கூட கிதாபுகளை பரட்டி பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஆளுமை படைத்த மக்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். ஜஅஃபர் நபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா மாற்று மதத்தை படித்திருந்தார்கள். அவர்கள் வாழ்ந்தது மதீனாவுல, மக்காவுல. மக்காவுடைய சூழல்ல கிறிஸ்தவர்கள் இருக்க இல்ல, ஆனா கிறிஸ்தவத்தை நல்லா படித்திருந்தார்கள். யாரு? ஜஅஃபர் நபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா ஹபஷாவுக்கு அனுப்பி வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது ஹிஜ்ரத் போன ஹபஷாவுக்கு நஜ்ஜாஷி மன்னன் அந்த ஹபஷாவுக்கு, எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் போன சஹாபாக்களை அனைவரையும் அழைத்து கேட்டாங்க, நீங்க யாரு என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஜஅஃபர் நபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அந்த நஜ்ஜாஷி மன்னனுக்கு நாங்க யாரு, நீங்க யாரு, உங்களோட வேதம் என்ன, உங்களோட ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு, உங்களோட நம்பிக்கை எப்படிப்பட்டது? சுப்ஹானல்லாஹ், மிக தெளிவாக சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் நஜ்ஜாஷி மன்னன் சொன்னான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னை பத்தி என்ன சொன்னார்களோ அதை சரியாக சொன்னது நீங்க தான் என்றார்கள். சஹாபாக்கள் எந்த ஒரு துறை எடுத்துக் கொண்டாலும் அந்த துறையில துறை சார்ந்தவர்கள். நான் அன்பாக சொல்றேன், இன்றைக்கு முஸ்லிம் உம்மாவுக்கு நாங்க எந்த துறையில துறை சார்ந்த மக்களாக இருக்கின்றோம்? இந்த நாட்டில் 10% முஸ்லிம்கள் நாங்கள் இருக்கின்றோம். இலங்கை நாட்டினுடைய நிர்வாகத்துறையில நாங்கள் எத்தனை வீதம்? இந்த இலங்கை நாட்டினுடைய கல்வி நிர்வாகத்தில் நாங்கள் எத்தனை வீதம்? இந்த நாட்டில் 900க்கும் மேற்பட்ட முஸ்லிம் பாடசாலைகள் இருக்கிறது. எங்களுக்கு மத்தியில் எத்தனை அதிபர்கள் இருக்கிறார்கள்? எத்தனை அதிபர்கள் இருக்கிறார்கள்? நிர்வாக கல்வியில் நாங்கள் எங்கிருக்கின்றோம்? அதிகார கல்வியில் நாங்கள் எங்கிருக்கின்றோம்? எங்களுக்கு மத்தியில் எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் இலங்கை மண்ணில் காத்தாங்குடிக்கு ஒரு பெருமிதம் இருக்கிறது. அன்புக்குரியவர்கள், எத்தனை எம்பசிடர்ஸ் நாம் உருவாக்கி இருக்கின்றோம் இலங்கை முஸ்லிம்கள். எங்களுடைய ப்ரொஃபஷனலிசம் எங்க இருக்குது? நாங்க வெறுமனை எங்க இருக்கக்கூடிய வளங்களை பாவித்து வாழ்ந்துவிட்டு மௌத்தாகிற சமூகமா? பாடசாலைகளுக்கு அதிபர்கள் இல்ல, பள்ளி வாசல்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட இமாம்கள் இல்ல, கல்வி நிர்வாக சேவையில் ஆட்கள் பற்றாக்குறை.
நாட்டினுடைய நிர்வாகத்துறையில முஸ்லீம்களுடைய பங்களிப்பு மிக குறைவு. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறையில முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்ன? இந்த நாட்டில் போலீஸ், ஆர்மி, நேவி என்று சொல்லி பாதுகாப்பு பிரிவுகள் இருக்கிறது. அதுல முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்ன? முஸ்லீம்களுடைய வகிபாகம் என்ன? ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால நாங்க எத்தனை வியாபாரங்களை நாங்கள் நிர்வகித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு அந்த வியாபாரத்தில் நாங்க எங்களுடைய வகிபாகம் என்ன? அரிசி வியாபாரத்தில் நாங்கள் எங்கிருந்தோம், இன்றைக்கு எங்கிருக்கின்றோம்? இன்றைக்கு எங்கிருக்கின்றோம்? முஸ்லீம்களை யோசியுங்கள், சிந்தியுங்கள். நாங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றோம்? வர்த்தகம் செய்கின்றோம், தொழில் செய்கின்றோம் என்று சொல்லிக் கொள்கின்றோம். ஆனா எங்களுடைய வகிபாகம் என்ன? எங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் முஸ்லீம்களுடைய வகிபாகம் என்ன? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படி இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியாது. ஒரு டிபெண்டனாக ஒரு சமூகத்தில் தங்கி நிற்கக்கூடிய சமூகமாக நாங்கள் வாழக்கூடாது. இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எங்களை மீது தங்கி நிற்க வேண்டும். அப்படித்தான் நாங்கள் இருந்திருக்கின்றோம். இந்த நாட்டினுடைய அரசர்கள், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிகள், இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரிமார்கள், இந்த நாட்டினுடைய சுதந்திர தின விழாவில் சொன்ன வரலாறுகள் இருக்கிறது. முஸ்லீம்கள் தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என்று சொன்னார்கள். ஆனா சொன்னது அன்றைக்கு, இன்றைக்கல்ல. இன்றைக்கு நாங்கள் எங்க இருக்கின்றோம்? இன்றைக்கு நாங்கள் டிபெண்டன்ட், இன்றைக்கு நாங்கள் ஒரு தங்கி நிற்கக்கூடிய சமூகமாக மாறிவிட்டோமா என்பதை நானும் நீங்கள் யோசிக்க வேண்டும். மிக வருத்தத்துடன் சொல்லுகின்றேன், சஹாபாக்கள் அப்படிப்பட்ட சமூகம் அல்ல. மதீனாவுக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு மதீனாவுக்கு போன முஹாஜிரீன்கள், மக்காவுடைய சகோதரர்கள், சஹாபாக்கள் கையில ஒன்றுமே இல்லை, எதையுமே கொண்டு போகல. எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க, எதையுமே கொண்டு போக விட இல்லை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மதீனா மக்கா முக்கர்ரமாவுடைய பணக்கார சஹாபி, பணக்கார சஹாபி. அவர் மதீனாவுக்கு போயிட்டு சேர்ந்தாரு, கையில ஒன்றும் இல்லை, ஜீரோவா போனாரு. ஒரு ஹீரோவாக இருந்தவர் ஜீரோவா போனார் மதீனாவுக்கு. மதீனாவுக்கு போனதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுடைய ஆக பெரிய பணக்கார சஹாபி அவர் யாரு? சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த சஅத் இப்னு ரபீவுடைய ஜனாஸா உஹதுல நடக்குது. அப்பதான் அந்த அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்ற ஆயத்தும் சஅத் இப்னு ரபீஅ வச்சு தான் அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ரெண்டு பேரையும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போட்டாங்க. சஅத் இப்னு ரபீக்கு சொன்னாங்க, நீ கொஞ்சம் முஆத் இப்னு ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப பாத்துக்கும் போன்னு சொல்லி, இவரோட சகோதரர், இவரோட சகோதரர் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. அப்ப சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் அவுஃப பார்த்து சொன்னாங்க, நீ ஏண்ட சகோதரர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால சொல்லிட்டாங்க. இது கங்கள ஒன்றும் இல்ல, எனக்கு ரெண்டு வீடு இருக்குது, ஒரு வீடு உனக்கு, ஒரு வீடு எனக்கு. ஏண்ட சொத்து மதீனாவுல பெரிய ஈச்சப்பழ தோட்டங்கள் இருக்குது, அதுல அரவாசி உனக்கு, அரவாசி எனக்கு. எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, நீ விரும்பினா நான் ஒண்ட தலாக்கு சொல்லுவேன், அவளை இதாவுடைய காலம் முடிச்சதுக்கு பிறகு நீ அவளை திருமணம் செய்து போ என்று சொல்லி சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துர் ரஹ்மான் அவுஃப்க்கு ஆஃபர் பண்ணினாங்க. பாருங்க எப்படி கொடை! 2.5 வீதம் அல்ல, அரவாசி 50 வீதம். எனக்கு அரவாசி உங்களுக்கு, நீங்க என்ன சகோதரர். இவர் கொடுத்தாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் நபி உருவாக்கின சமூகம், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டியெழுப்பின சமூகம். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பாரக்கல்லாஹு லக்க ஃபீ மாலிக வ அஹ்லிக், உன்ட குடும்பத்திலையும் உன்ட செல்வத்திலையும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. துல்லனி அல சூக், எனக்கு பஜார மட்டும் காட்டித்தார், எனக்கு பஜார காட்டித்தார். இவர் கொடுக்கிறதுக்கு உதாரணம், அவர் பத்திரத்தனத்துக்கு உதாரணம். அவர் சொன்னார் வானம், வானம். துல்லனி அல சூக், எனக்கு பஜார காட்டித்தார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே,
ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். துறை சார்ந்தவர்கள். இன்றைக்கு நாங்க யோசிக்கணும், என்னோட துறை சார்ந்தவர்கள் எங்க இருக்கிறாங்க, நாங்க எப்படிப்பட்ட மக்களாக வாழ்கின்றோம். இது இரண்டாவது அம்சம். ஒன்று, ஆத்மீகத்தில் உச்சகட்டத்தை அடைந்திருந்தார்கள். இரண்டாவது, துறை சார்ந்த சமூகமாக சஹாபாக்கள் இருந்தார்கள். மூணாவது, சஹாபாக்கள்கிட்ட இருந்த இன்னும் ஒரு பெரிய ஒரு அம்சம் தான் சோசியல் கேபிட்டல். அவர்களிடம் இருந்த சமூக உணர்வு, சமூகத்தை பற்றி உள்ள அக்கறை, சமூகத்தை பற்றி உள்ள விரும்பியங்கள், சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும், என்ற சமூகத்தை எப்படி வாழ வைக்க வேண்டும், என்ற சமூகத்துக்கு மத்தியில் நாங்கள் எப்படி இறுக்கமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் எப்பயுமே இறக்க முடியவங்களாக இருப்பாங்க. யாரையும் யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. எப்படிப்பட்டவங்க தெரியுமா? மற்றவர்களுடைய தவறுகளுக்கு அவர்கள் காரணம் தேடுவாங்க. இதனால தான் இதை செஞ்சிருப்பாரு, இதனால தான் இது நடந்திருக்கும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரனே, நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களுக்கு மத்தியிலேயே அந்த இரக்கம் இருக்கிறது எப்ப தெரியுமா? அனர்த்தங்கள் ஏற்பட்டு விட்டா மட்டும். நாட்டில் ஏதாவது அனர்த்தம் ஏற்பட்டு விட்டா முஸ்லிம்கள் சரியான இரக்கம், ஒத்தருக்கொத்தர் அன்பு காட்டுவாங்க, உதவி செய்வாங்க, அகதிகளாக வீட்டுக்குள் எடுப்பாங்க, பள்ளியை திறந்து கொடுப்பாங்க, ஸ்கூலை கொடுப்பாங்க, மதரசாவை கொடுப்பாங்க. ஏதாவது அனர்த்தம் நடந்து விட்டா எங்களோட அன்பு பாசம் காட்டுவது அது உச்சகட்டத்தை அடைந்துவிடும். ஆனா நல்ல நேரத்தில் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும், ஒரு சமூகத்தை வாழ வைக்க வேண்டும், ஒரு சமூகத்துடைய உணர்வுகளை பாழாக்காமல் பால்படுத்தாமல் அதை மதிக்க வேண்டும். இந்த விடயங்கள்ல நாங்க எங்க இருக்கின்றோம்? சோசியல் கேபிட்டல், சமூகத்துக்கு என்ன செய்திருக்கின்றோம்? நான் எல்லாத்தையும் கேட்கிறேன். நீங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கொஞ்சம் கையை வச்சு தனியா சிந்திங்கோ. அல்லாஹ் எனக்கு இவ்வளவெல்லாம் தந்திருக்கின்றான், எனக்கு ஏதாவது ஒரு வக்ஃப் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சுதா? நான் வக்ஃப் செஞ்சிருக்கிறேனா? காத்தாங்குடியில் இவ்வளவு பெரிய பள்ளி, எத்தனை பள்ளி இருக்குது. இதெண்டுக்கும் காணி பூமி நாங்க கொடுக்க இல்ல, எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க கொடுத்துட்டு போன காணியில நாங்க இன்னைக்கு தொழுது கொண்டிருக்கிறோம். எங்கட மையவாதி யாரு கொடுத்தது? எங்கட பாடசாலைகளுக்கு காணி பூமி யாரு கொடுத்தாங்க? எங்கட ஊர்ல இருக்கிற விளையாட்டு மைதானம் யாரு கொடுத்தது? எங்கட ஊருடைய அட்ரஸ், எங்க ஊருக்கு முகவரியாக இருக்கிற மதரசாவுக்கு காணி பூமி யாரு கொடுத்தாங்க? சமூக பங்களிப்பு. எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் என்ன செஞ்சிருக்கின்றோம்? நாம் உதவி செய்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், சந்தேகம் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். தர்மம் செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். நான் கேட்கிறேன், நீங்க எத்தனை வக்ஃப் செஞ்சிருக்கிறீங்க? உங்களோட வக்ஃபை எழுதி வைங்கோ. நான் சொல்ல வரல அரசாங்கத்துடைய பணத்தால செய்துவிட்டு இங்கே பேரு போட்டதல்ல. இது உங்களோட பணத்தால, உங்களோட செல்வத்தால, வியாபாரிகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களுக்கு இருக்கிற பணம், உலமாக்களே உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு, இதை பயன்படுத்தி இதை பாவித்து எங்களுக்கு பிறகு வரக்கூடிய அனாதைகள், உலமாக்கள், விதவைகள், அங்கவீனர்கள், மாற்றுத்திறனாளிகள், படித்தவர்கள், சமூகத்துக்கு தேவையான வளவாளர்களை உருவாக்குவதற்கு அதிகார கல்வி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான வளவாளர்களை உருவாக்குவதற்கு என்று சொல்லி எங்களுக்கு எம்மாத்திரமோ தேவைகள் இருக்கிறது. மனித வள அபிவிருத்தி செய்வதற்கு, மனித வளத்தை பெருக்குவதற்கு, மனித வளத்தை நெறிப்படுத்துவதற்கு, மனித வளத்தை உருவாக்குவதற்கு தேவையான இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிர்வாகங்கள், நிறுவனங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. எனவே அன்பாக சொல்லுகின்றேன், கிழக்கிழங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களுக்கு பெரும் சேவை செய்யக்கூடியவர்கள். ஏனென்றால் நாட்டில் இருக்கக்கூடிய மனிதவள பற்றாக்குறையை ஓரளவு பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் கிழக்கு மாகாணத்து முஸ்லீம்கள் என்று சொல்லுவதே உங்களுக்கு இருக்கக்கூடிய பெருமிதம். அல்ஹம்துலில்லாஹ். இதை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் இந்த மூணையும் செய்தார்கள். சமூக பங்களிப்பு, சொத்துக்களை வக்ஃப் செய்தார்கள். மதீனா முனவ்வராவில் இன்னும் இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய குடும்பம் செய்த வக்ஃப் இன்னும் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மூணு கேபிட்டலையும், ஆத்மீகம், துறை சார்ந்தவர்கள், சமூக பங்கேற்பு. ஆனா இன்றைக்கு
ஆத்மீகம் இருந்தா நாங்க ஒதுங்கி போறத விரும்புறோம், தனிச்சு போறோம். நாங்க ஆத்மீகவாதிகள், நாங்க யாரோடையும் சேர மாட்டோம். அந்த நோய் வந்துடுது ஆத்மீகத்தை கூட்டிக் கொண்டா. துறை சார்ந்தவர்களாக மாறிட்டா ஒரு வகையான அரகன்ஸ் வந்துடுது, பெருமை. நாங்க யார்கிட்டையும் சேர மாட்டோம். நான் படிச்சவன், நான் துறை சார்ந்தவன், என்னிடத்துல PhD இருக்குது, நான் இதை செஞ்சவரு. அவருக்கு ஆத்மீகத்துல பஞ்சம், சோசியல் பஞ்சம். அவர் அதை வச்சு பெருமைப்படுவாரு. சில மக்கள்கிட்ட ஆத்மீகமும் இல்ல, துறை சார்ந்த இந்த துறையும் இல்ல, வெறுமனே சோசியாலஜி, சமூக பங்கேற்பு, சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் என்ற உணர்வு இருக்குது. அவங்கள்ட்ட வரும் பிரபல்யம். எதை செஞ்சாலும் பிரபல்யமாக செய்யணும், எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் செய்றாங்க. அதுக்கு எங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஆனா எப்படியோ சமூக வலைத்தளங்கள்ல வந்து விட வேண்டும், அதை நாங்க மார்க்கெட் பண்ண வேண்டும், அதை வச்சு நாங்க எங்களை வாழ வைக்க வேண்டும் என்ற உணர்வுக்கு வந்துடுவாங்க. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படித்தா இது மூளையும் கண்டுகொள்ள முடியும். ஆத்மீகத்திலும் உதாரண புருஷர்கள், சமூக பங்கேற்பிலும் உதாரண புருஷர்கள், அதே போல துறை சார்ந்தவர்கள் சஹாபாக்கள், துறை சார்ந்தவர்கள் சஹாபாக்கள். அதுல பெண்களும் விதிவிலக்கில்ல. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விதிவிலக்கில்ல. எப்படிப்பட்ட ஒரு ரோல் பிளே பண்ணி இருக்கிற சமூகத்துல இவைகளை பற்றி எல்லாம் பேசுவதாக இருந்தா நீண்ட நேரங்கள் தேவைப்படும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மிக வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன், இந்த துறை சார்ந்த சமூகத்தையும் ஆத்மீகத்தில் உச்சகட்டத்தை தொட்டிய சமூகத்தையும் சமூக பங்கேற்பில் முன்னுதாரண புருஷர்களையும் உருவாக்கி நல்ல ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, சந்தர்ப்பத்தை அமைத்து தருவானாக. இந்த வருடம் யார் யாரெல்லாம் பரீட்சைகளுக்காக வேண்டி ஆயத்தமாகிக் கொண்டு பரீட்சை செய்து கொண்டிருக்கிறார்களோ, பரீட்சைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த மாணவ மாணவிகள் அனைவரையும் நான் சொன்ன இந்த 3 விடயத்துக்குரிய சொந்தக்காரர்களால் ஆக்கி வைப்பானாக. அவருடைய பரீட்சைகளை லேசாக்கி வைப்பானாக. அவருடைய ஆத்மீகத்தை பாதுகாப்பானாக. துறை சார்ந்த நல்ல மக்களாக அவர்களை கொண்டு வருவானாக. சமூக உணர்வுடன் சமூக பங்கேற்புடன் வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அவருடைய பரீட்சைகளை லேசாக்கி வைப்பானாக. கடந்த பரீட்சைகளையும் நடக்க இருக்கின்ற பரீட்சைகளையும் வெற்றிகரமான பரீட்சைகளாக ஆக்கி அவர்கள் அடைய வேண்டிய இடத்தை அடைந்து சமூகத்துக்கு செய்ய வேண்டிய காத்திரமான பணிகளை முறையாக செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து, எங்களுடைய குற்றங்களை மன்னித்து, எங்களை நல்ல மக்களாக வாழ வைத்துடுவாயாக. எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயை குணமாக்கி வைப்பாயாக. உலக பரிசுத்தத்தை நசீபாக்குவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.